நம்ம அறம் சார்ந்த விஷயத்தை பேசியிருந்தாலும் கூட, நாம நடுநிலையாக இருக்கோம் நம்ம சொல்லியிருந்தாலும் கூட, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இஸ்லாமியர், ஒரு கிறிஸ்துவர், அவங்க என்னை பார்த்த பார்வை மாறி இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பல இடத்துல அண்ணே வணக்கண்ணே அப்படின்னு முதல்ல சொல்லுவாங்க. இதே நான் எஸ்பி சிக்மங்களூராக இருக்கும் பொழுது மாஸ்க்குள்ளே போய் பேசுவேன், எஸ்பியாக போய் பேசுவேன். அப்போ 2013-14 ஐஎஸ்ஐஎஸ் ரெக்ரூட்மெண்ட் அதிகமாக இருக்கும் பொழுது நிறைய இஸ்லாமிக் ஸ்காலர்ஸோட நிறைய டிபேட் பண்ணுவோம். குரானை பற்றி, ஹதீத்தை பற்றி நிறைய பேசுவோம், ஜக்கத் பற்றி பேசுவோம், நிறைய பேசுவோம். அப்போல்லாம் ஐ வாஸ் அக்செப்டபிள் டு எவ்ரிபடி. மேங்களூரில், உடுப்பியில் எல்லாம். இன்றைக்கி நீ போனால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதே பாந்தவத்தோடு விமான நிலையத்துக்கு வருவாங்க, ரயில் நிலையத்துக்கு வருவாங்க, கை போட்டு பேசுவாங்க, வெட்டிங் கூப்பிடுவாங்க, நானும் போயிட்டு வருவேன். ஆனால் அந்த 2-3 ஆண்டு தமிழகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கேப் ஒன்று உருவாச்சுன்னு என்னால் அவங்க கண்ணை பார்க்கும்போது தெரியும். ஏன்னா ஐஸ் வில் நெவர் டெல் லைஸ். கண் எப்பொழுதுமே உண்மையை பேசும். அதை தாண்டணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய நடத்தைகள், நான் செய்யக்கூடியதை, நான் தெருவில் வச்சுட்டு வர்றேன், நான் ஒரு ஹிந்துவாக இருக்கேன், அது என் ஃபேத், நான் அதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அது வீட்டோட முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வெளியே ஒரு பொது வாழ்க்கை என்று வரும் பொழுது எல்லோருக்குமான ஒரு மனிதராக இருக்கணும்.